வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி ஓட்டம். மக்கள் கேள்விகளால் செந்தில் பாலாஜி பதில் கூற முடியாமல் ஓடிச் சென்றார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக செயல்பட்டு வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் வழக்கிலும் அதற்கு முன்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாடை திரும்பி பார்க்கும் வகையில் மதுபான ஊழல் வழக்கிலும் 6 மாதங்கள் வரை சிறையில் அடைக்கப்பட்டார். சுமார் ஒட்டுமொத்த 1020 கோடி வரை செந்தில் பாலாஜி அவர்கள் முறைகேடு செய்யப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்த நிலையில் அவரது அமைச்சர் பதவியும் சிறையில் இருந்தே ராஜினாமா செய்தார். தற்பொழுது கரூரில் போட்டியிட்டால் தோல்வியடைந்து விடுவோம் என்ற காரணத்தினால் கோவை தெற்கில் வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிடுகிறார். நேற்று பிரச்சாரத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சென்றபொழுது மக்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் செந்தில் பாலாஜியால் பதில் கூற முடியாமல் மாறிவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தால் பால் விலை குறையும் என்று, மக்களின் வாழ்வாதாரம் பெருகும் என்றும் வாக்குறுதிகளை கொடுத்த உங்களது தலைவர் ஏன் எங்களை கஷ்டப்படுத்துகிறார்? மக்கள் நல்லா இருந்தால்தான் நீங்கள் ஆட்சியை தொடர முடியும் என்று கோவை தெற்கில் உள்ள மக்கள் செந்தில் பாலாஜியிடம் கேட்ட உடனே அவர் பதில் கூற முடியாமல் அங்கிருந்து சென்றுள்ளார். இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டத்தை பிடித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக திமுக இந்த முறை கோவை தெற்கில் படுதோல்வியை தழுவும் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களின் ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் ஆட்சியை அமைக்க முடியும். மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை தெரிவித்தால் தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்றத்திற்கு செல்ல மாட்டார்கள், சிறைச்சாலைக்குத்தான் செல்வார்கள். அவ்வளவு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. 5 ஆண்டுகள் எஜமானர்களாக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அவர்களை கருதினார்கள். உண்மையான எஜமானர்கள் மக்கள்தான் என்பதை மறந்துவிட்டார்கள். தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் ஒவ்வொரு வேட்பாளரும் வடைகளை சுடுகிறார்கள், துணியை துவைக்கிறார்கள், சைக்கிளில் செல்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக டீக்கடையில் நின்று டீயை குடிக்கிறார்கள். ஏன் மக்களுடன் மக்களாக இருக்கிறார்களாம். வெற்றியடைந்த பிறகு மக்கள் பக்கம் வராமல் சொகுசாக பங்களாக்களில் வசித்து வருகிறார்கள். கோவை தெற்கில் செந்தில் பாலாஜியிடம் கேட்ட கேள்வி ஒவ்வொரு வேட்பாளரிடம் கேட்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது மக்கள் கேட்ட கேள்வியால் கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டம் பிடித்தது சரியா தவறா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.